பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு சாஃப்டாகவும் அதே சமயத்தில் காய்கறிகள்லாம் சேர்த்து ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ரவா பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோமா. அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான் அந்த ரெசிபிக்கு. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பல்லாரி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா காஞ்ச பட்டாணியை ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பட்டாணியை ரொம்ப குழையிற மாதிரி வேக வச்சு எடுத்துடாதீங்க. நல்லா முத்து முத்தாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்மளுக்கு வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கோடு நீங்கள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் அந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா உதிரியாக அப்படி பூ போல் வரணும். இப்போ இதுக்கு நம்ம சூடான தண்ணி தான் சேர்க்கணும். நடுவில் லைட்டாக அப்படி குழி பொரிச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதாவது எண்ணெய் வந்து நான் சொன்ன மாதிரி தாராளமாக சேர்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி போதும். எண்ணெய் நீங்கள் கம்மியாக சேர்த்து செஞ்சிங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் தண்ணி ஊற்றும் போச்சுலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இறக்குறதுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னோட்டி அப்படி பரபரன் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே ஒரு 4 நிமிஷம் விட்டுருங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுமாதிரி சட்னி அரைக்கும் போச்சில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய மனம் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போச்சில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்போ அந்த சட்னியுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.